ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். விஜய் வந்துட்டு இந்த அளவுக்கு அசிங்கமாக பேச முடியுமான்னு தெரியல. ரொம்ப ஓப்பனாக பத்திரிக்கையாளர் சந்திப்பில் தமிழிசை வந்துட்டு ரொம்ப ஒரு கேவலமாக பேசியிருக்காங்க அப்படின்னு தான் வந்துட்டு சொல்ல முடியும். ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நேற்றுக்கு முன்றைய தினம் வந்துட்டு மாநாட்டில் விஜய் அவர்கள் பேசும்போது என்ன பேசியிருந்தாருன்னா, பிரதமர் மோடி அவர்கள் இதுவரைக்கும் நாட்டுக்கு என்ன செஞ்சார் அப்படின்ற மாதிரி வந்துட்டு கேட்டிருக்காரு. ஸோ இதுக்கு பதிலடி கொடுக்கும் விதமாக தான் வந்துட்டு தமிழிசை பேசியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி இருந்ததை விட கொஞ்சம் வரம்பு மீறி பேசிட்டாங்களோ அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. அதாவது மோடி என்ன பண்ணாருன்னு கேட்குற விஜய் அவர்களே, யாரோ ஒருத்தருடைய கல்யாணத்துக்கு யார் கூடயோ தனியாக பிரைவேட் ஜெட்டில் போனீங்களாமே, அந்த அளவுக்கு வந்துட்டு அந்த துறையை வளர்ச்சி அடைய வச்சதே மோடி தாங்க. அப்படி இல்லைனா நீங்கள் பிரைவேட் ஜெட்லலாம் போயிருக்கவே முடியாதுங்க அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்லியிருக்காரு. ஆக்சுவலாக உங்கள் எல்லாருக்கும் தெரியும், கீர்த்தி சுரேஷ் கல்யாணத்துக்கு தான் விஜயும் நம்ம த்ரிஷாவும் ஒன்றா சேர்ந்து போனாங்க. இது நிறைய பேர் வந்துட்டு பேசும்போது தான் இருந்துச்சு. ஸோ அந்த விஷயத்தை மேற்கோள் காமிச்சு விஜயை வந்துட்டு பர்சனலாக ஒரு அட்டாக் பண்ணியிருக்காங்க நம்மளுடைய தமிழிசை சவுந்தரராஜன்றது நல்லாவே தெரியுது. ஸோ ஆக்சுவலாக வந்துட்டு சில பேர் சமூக வலைத்தளத்தில் இந்த மாதிரி வந்துட்டு இழிவாக பேசுவாங்க. பட் ஆனால் பிஜேபியுடைய முன்னாள் தலைவர், பாண்டிச்சேரியுடைய முன்னாள் கவர்னர் அப்படின்ற பட்சத்தில் தமிழிசை சவுந்தரராஜன் இப்படி பேசுனது கண்டிப்பாக தவறு அப்படின்ற மாதிரி தான் பல பேர் சொல்லி வந்துகிட்டு இருக்காங்க. இது சம்பந்தமாக உங்கள் கருத்து என்னன்றதை கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு சென்னை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.